ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், திரும்பவும் வண்டி கழுவ போகிறோம். ஏதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக டஸ்ட்டு காற்று, புழுதி சேர்ந்த காற்று வந்துச்சு இல்லையா? அந்த காலையில் தான் வண்டியெல்லாம் கழுவினோம். ஒரு 7-8 வண்டி கழுவினோம். கழுவின அப்புறம் திரும்ப வந்துச்சா டஸ்ட் காற்று. வண்டி ஃபுல்லாக எப்படி வண்டி கழுவுனுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிட்டு. என்னங்க பழையபடி ஊற்றி ஆயிட்டீங்க. சரியா? ஸோ அதனால் இப்போ வண்டி கழுவ வந்துக்கிறோம். இப்போ வண்டி கழுவப்பட்டுருக்குது. கத்தாருக்கு டிரைவிங் வேலைக்கு வந்தால் இது நம்மளோட வேலை தாங்க. நேற்று தான் வண்டி கழுவினோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு சுமக்க முடியாது. இன்றைக்கு ஊற்றியாருன்னா இன்றைக்கு வண்டி கழுவணும். பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சொல்கிறது இல்லை வண்டி கழுவ சொல்லி. பட் நம்மளோட பழுவுதே நம்மளோட வண்டி தான். கத்தரையோட நம்ம இருக்கும்போது அவங்க நமக்கு எல்லாம் தருவாங்க. ஸோ இந்த நம்ம பார்த்துட்டிக்கணும்னு சொன்னால் தான் ஒரு ஷேர் விடுத்தாது. அது கத்தார் தமீம் அவரோட ஒரு லேசண்ட விடுத்தாந்து ஒரு ஷேர். ஓகேயா? ஸோ வாங்கி பார்ப்போம். அப்போ வண்டி கழுவ ஆரம்பிச்சாச்சு. வண்டி கழுவ போட்டுருக்குது. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். வண்டி கழுவத்துக்குன்னு சொல்லி துணி இருக்குது. அந்த துணியில் தான் வண்டி துடைக்கணும். கிளாஸ் துடைக்கிறதுக்கு துணி இருக்குது, பாடி துடைக்கிறது துணி இருக்குது. எப்படி பல துணி இருக்குது. இந்த துணியெல்லாம் கொண்டு தாங்க துடைக்கணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஹவுஸ் டிரைவிங் வேலைலாம் பிடிச்சிருக்குது. நான் ஏற்கனவே வேறு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன். அங்கே விட இங்கே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிற கத்தாரிகள் வீட்டு முதலாளி ஐயா நம்ம எல்லோரும் லைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக வச்சுக்கிறாங்கள. அதோட என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வளமையாக சொல்கிறது போல தான் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு நான் இனிமேல் வீடியோவில் பேச தெரியாது. எனக்கு இப்படி தான் கழிச்சு போடுவேன், பேசி போடுவேன். யாரும் இந்த குரலை கேட்டுட்டு யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ்.